நாளைக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது சாரதா வந்து நம்ம பாரதியை வந்து மருமகளா ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே அதே டைமில் வந்து நம்ம ரத்னம் வந்து அதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற மாதிரி காட்டியிருக்காங்க. அது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதி பாரதி 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆதி வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் பாரதி, நீங்கள் மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா எனக்கு என்ன ஆயிருக்குமோ தெரியல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாரு. இதுக்கு எதுக்கு ஆதி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க, இது என்னோடய கடமை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆதி வந்து சொல்கிறாரு, ஆதி நான் வந்து உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் இங்கேருந்து சென்னை போய் உங்களை பிரிஞ்சு எப்படி இருக்க போகிறேன்னு தெரியாமல் தான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த விதி தான் நம்மளை மறுபடியும் ஒன்று சேர்த்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு பாரதி வந்து அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க, உங்களை ஏன் பிடிக்குது, எதுக்கு பிடிக்குது, என்ன ரீசன் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு வந்து ரீசன் தெரியாது, என்கிட்ட காரணமும் இல்லை. ஆனால் உங்களை பிடிச்சிருக்கு, உங்களையும் தமிழையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் 2 பேரும் என் வாழ்க்கையில் வந்தது நான் ஒரு வரமாக தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பாரதி வந்து ஆமாம் ஆமாம் ஆதி, நானும் உங்கள்கிட்ட சொல்லலை அவ்வளோதான், எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்னை குறுகுறுன்னு பார்ப்பீங்களே அந்த பார்வை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஃபீஸில் வச்சு நீங்கள் என்னை இப்போ அப்படி பார்க்க மாட்டீங்களா, நான் நிறைய தடவை ஏங்கியிருக்கேன், ஆனால் அதை நான் வெளிக்காட்டினதில்லை. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை நிறைய தடவை விலகி போகணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் விதி வந்து நம்ம 2 பேர்த்த எப்படியோ சேர்த்து வச்சிருது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஆதி வந்து சொல்கிறாங்க, இதுக்கு மேலே உங்களை விட்டு நான் பிரிஞ்சு இருக்க விரும்பலை பாரதி. எங்கள் அம்மாட்ட எப்படியாவது சொல்லி நான் வந்து உங்களை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் உங்களுக்கு சம்மதம் தானே அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கும் சம்மதம் தான் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிக்கிறாங்க வெக்கப்பட்டுக்கிட்டேவும். உடனே அவங்க 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அங்கிட்டு பின்னாடி இருந்து சாரதாவும் நம்ம தமிழும் வந்துடுறாங்க. சாரதா வந்து தமிழை தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க போட்டுடுறாங்க. பாரதி, தமிழ் வந்து ரொம்ப டயர்டாக இருக்க போல், தான் தூங்கிட்டா தான் இங்கே தூங்கட்டும்னு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு தமிழை தூங்க வச்சுட்டு அவங்க வந்து பாரதி பக்கத்தில் வராங்க. சாரதாவுக்கு எடுத்து பேச ஆரம்பிக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாரதி, என் மகனோட உயிரை ஒரு தடவை இல்லை நீ 2 தடவை காப்பாற்றிருக்க. அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் உனக்கு வந்து அது வந்து ஈடாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க, அம்மா ஏம்மா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் விடுங்கம்மா, இதெல்லாம் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பாரதி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஆதி வந்து உன்னை லவ் பண்ணுறான்னு சொன்னோடனே எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. ஆதிக்கு நீ உனக்கு நீ வந்து சரியான பொண்ணாக இருக்க மாட்டே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யோசிச்சு பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து நான் உன்னையும் தமிழையும் நான் வீட்டில் கூப்பிட்டு வச்சு பேசினேன்ல, அப்போ வந்து உங்கள் 2 பேர்த்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் நான் அதை வெளியே சொல்லலை. என்னோடய ஈகோவும் என்னோடய கோபமும் தான் அதை வெளியே சொல்ல விடலை. ரொம்ப சாரி பாரதி அப்படிங்கிற மாதிரி வந்து திருப்பி சாரதாம்மா வந்து சாரி கேட்காங்க. இல்லைம்மா இருக்கட்டும், இதில் என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்களை தப்பாக நினைக்கல. ஒரு அம்மா இடத்துல இருந்து தான் நீங்கள் யோசிச்சிருக்கீங்க. நானாக இருந்தாலும் அதை தானே யோசிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரதா வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து தமிழை ரொம்ப பிடிச்சிருச்சு. அவள் வந்து என்கிட்ட வந்து ஆதியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனான். அப்போயே தெரிஞ்சிருச்சு நீ எப்படி பிள்ளையை வளர்த்துருக்கேன்னு. ஒரு பிள்ளையை வளர்த்தா உன்னை மாதிரி தான் வளர்க்கணும் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாரதி, இல்லைம்மா இருக்கட்டும், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிகிட்டே இருக்கிற நேரத்தில் நம்ம சாரதா வந்து சொல்லிடுறாங்க, இனிமேல் ஆதிக்கு வந்து எப்படிப்பட்ட பொண்ணு தேர்னாலும் அது உன்னை மாதிரி இருக்குமா என்னன்னு தெரில. இனிமேல் என்னோடய வீட்டு மருமகளாக வந்து நீ தான் பாரதி. உனக்கும் ஆதிக்கும் கூடிய சீக்கிரத்தில் நானே கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா சொல்லிடுறாங்க. அதை கேட்டவுடனே நம்ம பாரதிக்கு வந்து பயங்கரமான ஹேப்பி ஆகிடுது. ஆதியும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா வந்து ஒத்துக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம சாரதாம்மா வந்து, சரிப்பா நீ வந்து பாரதியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம பாரதியும் ஆதியும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பாரதி, இந்த நேரத்தில் வந்து உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு வந்து எனக்கு மனசு இல்லை. உங்களை என் கூடயே சேர்ந்து கூட்டு போகணுன்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, சூழ்நிலை அப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து தமிழ் வந்து எழுந்திரிச்சிடுறாங்க. 2 பேரும் கண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்கிறத பார்த்துடுறாங்க. 2 பேரும் பேசுகிறத தவிர பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. இப்போ அம்மா வீட்டுக்கு போன பிறகு நீங்கள் வந்து அங்கே போயிடுவீங்கள்ல உங்கள் வீட்டுக்கு, எப்படி நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கிருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஆமல்ல அதை நான் மறந்துட்டேனே ஃப்ரெண்ட், பேசாமல் அம்மாவுக்கு சரியாகிற வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலே இருப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இழுக்க விடுவாங்களா ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாரு. உடனே பாரதி வந்து, இப்போ நர்ஸு வந்து நம்மளை வெளியில் துரத்த போகிறாங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃப்ரெண்ட், பேசாமல் அம்மாவை உங்களையும் நான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சரி ஃப்ரெண்ட், கூப்பிட்டு போயிருங்க, 3 பேர் ஒன்றா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் சொல்கிறாங்க. பாரதி, உங்கள் அம்மா கிட்டே கேளுங்க சரியான்ட்டு அப்படின்னு கேட்டோடனே பாரதி கிட்ட கேட்காங்க தமிழ். அம்மா நம்ம போவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க.
போவோம் தமிழ், ஆனால் இப்போ வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், அதுக்கடுத்து நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் வந்து சிரிச்சுக்கிட்டே வெளியில் வராங்க. சென்டரில் தமிழ் வந்து 2 பேரும் கையை பிடிச்சிக்கிறாங்க. 3 பேர் வந்து ஒரு ஃபேமிலியில் எல்லோரும் சந்தோஷமாக நடந்து வருவாங்களா, அது மாதிரி நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தால, அந்த ஆம்புலன்ஸ் வேகமாக வந்துடுது. அதே ஹாஸ்பிட்டல் நிப்பாட்டினோடனே ஸ்ட்ரக்சரில் வச்சு ஒரு ஆளை கூட்டு வர மாதிரி காட்டுறாங்க. கடைசியில் அந்த ஆள் யார் பார்த்தோன்னா ரத்னம். ரத்னத்துக்கு என்னாச்சுன்னு தெரில, அவரை ஸ்ட்ரக்சரில் வச்சு கூட்டு வர்ற மாதிரி காட்டுறாங்க. பக்கத்தில் வந்து இவங்க நம்ம ஆதி, தமிழ், பாரதி 3 நடந்து வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோடு பார்த்திங்கன்னா அந்த எபிசோடே முடிச்சிடுறாங்க.